ரொம்ப நாளா ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தேமுதிக வந்துரும்னு கடைசியில டிஎம்கே கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி நழுவ விட்டாங்க? நான் யார் அதிகமாக தர்றீங்களோ அவங்க தான் அப்படின்னு போகிறாங்கல்ல. நீங்கள் 2014 பிரச்சனையாவது என்டிஏ கூட்டணி போகிறாங்க. அன்றைக்கி திமுக கூட்டணி எதாவது இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடச்சிருப்பாங்க. என்டிஏ கூட்டணி போகிறாங்க. 2019 நல்ல வாய்ப்பு, 2 எம்பி கொடுத்துருப்பாப்புல. ஸ்டாலின் அன்னைக்கு யார் வந்தாலும் கொடுக்குறது ரெடியாக இருந்தார். இவங்களும் 2016 போக வேண்டியதுதான். ஆனா அன்னைக்கு 2016 ரொம்ப ட்ரை பண்ணல. விஜயகாந்த் ஒரு முடிவு, கருணாநிதி கூட வெயிட் பண்ணாரு இல்லையா? விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்தார். இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சில் திமுக ஆட்சியை தொடராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய பெருவாரியான வாக்குகள். அதிமுக ஓட்டு அப்படின்றது நிறைய பேர் அதிமுகவுடைய ஓட்டுன்றது. விஜய் வந்த பிறகு நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவு. இஸ்லாமியர்களில் 35 வயசு கீழே இருக்கிற பல பேர்ட்டு நான் பேசிட்டேன் விஜய்க்கு தான்றாங்க. பாஜகவுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. போனால் எங்களுக்கு என்னங்க, எங்கள் இவருக்கு தான் ஓட்டுன்ற லெவலுக்கு அவங்க வெறித்தனமாக இருக்காங்க. பிரேமலதா ஒவ்வொரு தடவையும் தப்பாக எடுக்கிற மாதிரி இந்த தடவையும் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இல்ல ஸ்டாலின் யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், கூட்டணியில இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களையும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க 12 தொகுதி தரேன்னாங்க 2011. 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்டார். ஞாபகம் இருக்கா? தாயகத்தில் விடிய தண்ணி குடிச்சு பேசிக்கிட்டு விடிய காலில் தேர்தல் இருக்கும். விஜயகாந்துக்கு புதுசாக வந்தவருக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க, இவ்வளவு சீனியர் நான், எனக்கு இந்த சீட்டு கொடுக்கல அப்படின்றது ஒரு இப்போ அந்த ஈகோன்றதுனால ஒரு தேர்தலில் போட்டியெல்லாம் போனாரு. இப்போ அந்த ஈகோ அங்கே போச்சு. ஆனால் ஒரு மனிதனை அவனுடைய மண்டபத்தை இடிக்கிறது, அவனை பர்சனலாக காலி பண்ணுறன்றது யாருக்குமே நடக்கும். இப்போ அதெல்லாம் மறந்துட்டு தானே பிரேமலதா இப்போ அங்கே போயிருக்காங்க. அதெல்லாம் விஜயகாந்த் மறக்கல. அதுக்கெல்லாம் இப்போ காம்பன்சேட் பண்ணியிருப்பாங்கல்ல. திமுக இன்னைக்கு வலுவிழந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு இது. இன்னைக்கு காலகட்டம், இன்னைக்கு நாளைக்கு மாறலாம். காங்கிரஸ் அவங்கள்ட்ட இல்லை. அதனால தான் நேற்று அடிச்சு போறேன்னு தேமுதிக இழுத்து போடுறாங்க. இது காங்கிரஸுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கா? மாணிக் தாகூர் மண்டையை கழுவுறாரு. கேரளாவில் விஜயை சேர்த்துக்கிட்டா நீங்க ஈஸியா ஜெயிப்பீங்கன்னு மண்டையை கழுவுறாரு. கேரளா பாலிடிக்ஸ் நிறுவனத்துக்கு தான் ட்ரை பண்றாங்க. பாண்டிச்சேரியில தாவேகா காங்கிரஸ் சேர்ந்தா ஆட்சி பிடிக்கும். கூடிய விரைவில் ராகுலும் விஜயும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க.